Hi guys, good morning to everyone and welcome to the channel Ada247 Tamil. இன்னையோட எடிட்டோரியல் செஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நம்மளுக்கு பொங்கல் எல்லாமே ரொம்ப நெருங்கிட்டே இருக்கிறதுனால ஸ்டடீஸ்க்கு தயவுசெய்து கொஞ்சம் பிளாக் போடுறதோ இல்லை பிரேக் விடுறது அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. கண்டினியூ வித் யோர் ஸ்டடீஸ் ஆல்வேஸ் ஈவன் இன் பொங்கல் ஹாலிடேஸ் ஆர் வாட் எவர் கம்ஸ் ஓவர். ஏன்னா நமக்கு எக்ஸாம்ஸ் ரொம்ப நெருங்கிட்டே இருக்கு. ஸோ எக்ஸாம் டைமிங்கில் வந்து நம்ம லீவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் இண்டிகேட் or it will implicate in some other problem also here. So please don't make a break or give a break for studies alone here. என்னோட நான் இருந்தாலும் இல்லைனாலும் ப்ராப்ளம் கிடையாது, பட் யூ கைஸ் ஹாவ் டு கண்டினியூ வித் யோர் ஸ்டடீஸ். உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன டவுட் இருந்துச்சுனாலும் யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ வில் கிவ் யூ த எக்ஸ்பிளனேஷன் and everything. Okay guys, so let's start with our session today here. இன்னையோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த கோட் அப்படின்னு என்னன்னா பார்த்தீங்கன்னா, the secret of your success is determined by your daily agenda. இது உண்மை. நம்மளோட சக்சஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல எந்த சக்சஸுமே கிடைக்காது. டெய்லி நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படியோ அதுக்கான ஃப்ரூட் தான் நமக்கு கடைசியா கிடைக்கக்கூடிய சக்சஸ். ஆஸ் வி கைஸ் நோ, தமிழ்ல ஒரு நல்ல ப்ராவர்ப் சொல்லுவாங்க இல்லையா, விதைக்கிறது ஒருத்தங்களா இருந்தாலும் அதுல தண்ணி ஊற்றி அதுல இருந்து செடியை கொண்டு வரதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்றது உண்மை. டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா செடி வாடி போயிடும் இல்லையா. அதே மாதிரி தான் டெய்லி நீங்க ரெகுலரா அதுக்கு என்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்க, என்ன மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறத பேஸ் பண்ணி தான் கடைசியா கிடைக்கக்கூடிய சக்சஸா இருக்கட்டும், நம்ம ஃப்ரூட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே இட் வில் பி அ வர்த் ஒன். தட்ஸ் வாட் the secret of your success is determined by your daily agenda. So make your agenda in a proper way regularly. Okay, let's start with our today's quiz of the day here. இன்னியோட quiz என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what is the synonym of the word jubilation? Jubilation அப்படிங்கிற வேர்டோடைய synonym என்ன? Can anyone guess what is the right answer for this word? Yes, anyone can guess me what is the right answer for this word here? Okay, so jubilation அப்படிங்கிற வேர்டோட one and only meaning is nothing but we can say here it's like a feeling of happiness. Feeling of happiness அப்படின்னு சொல்றது தான் we used to say by the jubilation. So இந்த happiness அப்படிங்கிற வேர்டுக்கு இருக்க ஒரே ஒரு வேர்டு enforce அப்படின்னா force பண்றது, which is not right here. அதாவது ஒருத்தங்களுக்கு நம்மலாம் கொண்டு போயிட்டு சேர்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விதமான ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஆக்ஷனை கொண்டு போய் சேர்க்கறது, which is not right. Retract திரும்பவும் ஒரு வே உருவாக்குதல், which is also not right. Triumph, it means happiness. So C is the perfect answer for this question here. So elation அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா feeling of happiness or triumph. So answer becomes option C. C is the right answer for this question here. And guys, watch பண்ணிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம ஒரு லைக் and do share the video to your friends here. இன்னும் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டா யூ மஸ்ட் சப்ஸ்கிரைப் தி சேனல். தி ரீசன் உங்களுக்கே தெரியும், சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால guys are going on premiering. அதனால வந்து you can't get the timing clearly here. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே you'll be getting it automatically. Fine. Let's start with our editorial session and the first word of today's editorial is optimistic. இந்த வேர்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ட் தான். ஆப்டமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் அப்படிங்கிற வேர்டை வந்து யாரும் மறந்துருக்க சான்ஸே கிடையாது. பட் இருந்தாலும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆப்டமிஸ்டிக் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்ஸ் அண்ட் பெசிமிஸ்டிக் அப்படிங்கிறது நெகட்டிவ். ஓகே, ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆப்டமிஸ்டிக், ஹோப்பே இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொன்னா வில் கோ ஃபார் பெசிமிஸ்டிக் ஹியர். Guys have to decide whether you're always an optimistic person or a pessimistic person. எப்பவுமே வந்து ஆப்டமிஸ்டிக்கா இருக்கிறது always a best one here. எது நடந்தாலும் நடக்கலனாலும் we have to be always in an optimistic way. Don't go for a pessimistic. Okay, next word is going to be robustly. I think நம்ம நேத்து எடிட்டோரியல்ல கூட இந்த வேர்ட் பார்த்தோம்னு நினைக்கிறேன். robust is nothing but vigorous, ரொம்ப strong, ரொம்ப effort, ரொம்ப effective-ஆ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் robust அப்படின்னு சொல்லுவாங்க. robust அப்படிங்கிற வேர்டுக்கு okay we can say it is strong here.
அப்போ weakness அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ட் நம்ம சொல்லலாம் guys? Anyone can guess what is the antonym of the word robust? Any idea with that? Actually, as I said, weak அப்படிங்கிறது ஒரு word. Strong அப்படின்னு வந்துச்சுனாலே இதனோட antonym அப்படின்னு எடுத்தோம்னா we can say the word weak. weakங்கிறது ஒரு word. வேற ஏதாவது ஒரு words உங்களுக்கு தெரியுமா? Anyone can remember the word? If you can just post the answers here. Weak, or we can say the word like frail அப்படின்னு சொல்லலாம். இது robust அப்படிங்கிற word உடைய antonym. Optimistic antonym pessimistic. அதே மாதிரி robust அப்படிங்கிற word உடைய antonym எதுன்னு கேட்டீங்கன்னா weak or frail here. And the next word is implicit. Implicit அப்படின்னா என்ன? Explicit அப்படின்னா வெளியே தெரிகிற மாதிரி செய்யுது. Implicitனா உள்ளுக்குள்ளாரியே அவங்கள போட்டு உள்ளுக்குள்ளாரியே எல்லா விஷயத்தையும் பண்றது. சிம்பிளா சொல்லணும்னா நான் டைரக்டா கன்வே பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் ஓப்பனா பேசுறது. இன்டைரக்டா நான் கன்வே பண்றேன் அப்படின்னா இம்ப்ளிசிட் மறைச்சு வச்சு பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மறைச்சு வச்சு பேசுறது அப்படிங்கறத தான் they used to say by the word implicit. He implicitly criticized the person அப்படின்னு சொல்லுவாங்க. He implicitly criticized the person அப்படின்னா என்ன? இன்டைரக்டா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதுவே explicitly அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்றது. அதுதான். That's what we can say indirect or hinted மறைச்சு வச்சு செய்யறது அப்படிங்கிறது தான் implicitங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். And our next word propelling. propel அப்படிங்கிற வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியேட்டர் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இனிஷியேட்டர். ஆகுங்க ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டர் அப்படின்னு சொல்றது தான் they used to say by the word propel. propel like rocket launch, rocket propelled அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கெட் ப்ரொப்பல்ட் அல்லது the propelling of rockets அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன மீனிங்? ஜஸ்ட் அந்த ராக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தேவையான சில இனிஷியேட்டர்ஸ் அவ்வளோதான். அந்த இனிஷியேட்டரை they used to say by the word propelling, or we can say like move or set in motion. மூவ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிறதுக்கான தூண்டுதல் அவ்வளவுதான். அந்த தூண்டுதல் அப்படிங்கறத தான் propelling அப்படிங்கிற வேர்டை வச்சு சொல்றாங்க. Okay, and now coming with our next word is wariness. wariness is nothing but very very careful. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்ல ரொம்ப காஷன், பி காஷன் அப்படின்னு சொல்றது பதிலா பி வேரினஸ், பி வேரி அப்படின்னு கூட சொல்லலாம். பி வேரி, பி காஷன் எல்லாமே ஒரே மீனிங் தான். ஐ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் த ஆக்ஷன்ஸ் வாட் எவர் வி ஆர் டூயிங் இட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? அந்த கேர்ஃபுல்னஸ் அப்படிங்கிறதுக்கு தான் வி கேன் கோ ஃபார் த வேர்ட் லைக் வேரினஸ். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் டேம்ப்னிங். டேம்ப் அப்படிங்கிற வேர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழி, அது ஈரமான இருக்க லைக் ஒரு குளம் அப்படின்னு சொல்றதை தான் டேம்ப்னு சொல்லுவாங்க. ஒரு குளம், குட்டை இந்த மாதிரி நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அதுதான் டேம்ப். ஸோ டேம்ப்னிங் அப்படின்னா என்ன? அந்த இடம் வந்து ரொம்ப வெட் அல்லது மாய்ஸ்ட், அது ரொம்ப லெஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஈவன் இதுக்கு வந்து நம்ம ரொபஸ்டுக்கு ஆப்போசிட் அப்படின்னு கூட சொல்லலாம். விகரஸ்க்கான ஆப்போசிட் கூட டேம்ப்னிங் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப விகரஸா இருக்கிறதுக்கு less strong, strongness கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு we can go for the word dampening also here. Okay, dampening is nothing but கொஞ்சம் wet அல்லது moist அல்லது less strongness இருக்கிறத வந்து dampening அப்படின்னு சொல்லுவாங்க. And next word belly. bell அப்படிங்கிற வேர்ட்லயே நமக்கு நல்லா தெரியும், which means something related to war or related to fight here. So இங்க bellyன்னு கொடுத்திருக்காங்க, which means I'm fighting against an argument. So contradictory argument நான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றத தான் they used to say by the word belly. contradict argument, அதாவது எதை சொன்னாலும் அதற்கு எதிர்மறையா பேசுறது. I won't justify it, நம்ம fail to justify, சொல்ற விஷயங்களை வந்து கான்ட்ரடிக்டா மட்டுமே இருக்குமே தவிர ஏன் என்ன அப்படிங்கிற காரணம் எதுவுமே இருக்காது. ஸோ ஆல்வேஸ் bellying it அப்படின்னா என்னன்னா கான்ட்ரடிக்ஷனாவே இருக்காங்க, எதுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றதை தான் they used to say by the word belly or bellying. Don't forget bell அப்படிங்கிற ரூட் வேர்ட் வந்துச்சுனாலே it means similar to the word like war, fight. ஆனா அதே வந்து benny அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா it means good or the word like well. அதுவே மிஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா it means like hate. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மறக்காதீங்க, இதெல்லாமே மெயின் இம்பார்ட்டன்ட் ரூட் வேர்ட்ஸ் what you have to remember. And next word postulation. postulation is nothing but like a suggestion of existence. அதாவது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போஸ்டிங் வந்து அத்தாரிட்டி ஏதாவது ஹையர் அத்தாரிட்டியாக இருக்காது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா
நான் இன்னும் இங்க தான் இருக்கேன். என்ன எப்படி நீங்க மறந்துட்டீங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஸோ ஐ அம் ஸ்டில் ஹியர் அப்படிங்கிற மாரி ஒரு சஜஷன் குடுக்குறது. அந்த சஜஷன தான் தே யூஸ்ட் டு சே பை த வேர்ட் பாஸ்டுலேஷன் விச் மீன்ஸ் மேக்கிங் அ ரெமெம்பரன்ஸ் தட் ஐ அம் ஸ்டில் ஹியர் அப்படின்னு சொல்றத தான் பாஸ்டுலேஷன்ங்கிற வேர்ட வச்சு தே யூஸ்ட் டு மேக் யுவர் ஆன்சர்ஸ் ஹியர். ஃபைன். ஐ ஹோப் ஸோ இந்த வேர்டு ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்டுலேஷனுங்கிற வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. உங்களுக்கு கேட்கறதுக்கு எக்ஸாம்ல கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லைக் ஒரு பிலீஃபா இருக்கலாம், ஒரு டிஸ்கஷனா இருக்கலாம், ஒரு ட்ரூத் ஏதோ ஒரு விஷயத்தோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்பிக்கை அப்படிங்கிறத விட இங்க தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸிஸ்டன்சிய பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் பாஸ்டுலேஷன். அண்ட் கம்மிங் வித் நெக்ஸ்ட் வேர்ட் bearing the burnt. Bearing the burnt அப்படின்றது ஒரு idiom or we can say like a phrase also here. Bearing the burnt. Burnt அப்படின்னா என்ன? எரிஞ்சது. எரிஞ்சதை தாங்கிக்கிறது அப்படின்னு சொல்றது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெருப்பு கையில பட்டிருக்கு அப்படின்னா அந்த நெருப்பு பட்டுறதை வந்து பர்ன்ட்னு சொல்லலாம். அதை பியர் பண்ணணும் விச் மீன்ஸ் வலியை தாங்கணும் அப்படின்னு சொல்றது விச் மீன்ஸ் இட் இஸ் அ டிஃபிகல்ட் ஒன் பட் வி ஹாவ் டு பியர் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வாட் put up the worst of some bad circumstances here. So put up is also a phrase what you have to remember here. Put up the worst ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல put up அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் raise or display இருக்கிறதுல worst என்னவோ அந்த worstஆன விஷயத்தை ஷோ பண்றதுக்கு பேர் தான் வந்து put up. ஓகே, worstஆ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த worstஆனதை ஷோ பண்றது. That is what they used to say by bearing the burn. And coming with our next word, பயோன்ஸ். பயோன்ஸ் பயோயிங் அப்படின்ற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பயோன்ஸுங்கிற வேர்ட் ஐ திங்க் இது நிறைய தடவை நம்மளோட எக்ஸாம்ல கேட்ட ஒரு வேர்ட். ஸோ பயோன்ஸ் அப்படிங்கிற வேர்ட் எனி ஒன் கேன் ரிமெம்பர் வாட் இஸ் த மீனிங் பயோன்ஸ் பயாண்ட் அப்படிங்கிறது. ஸோ பயோன்சி அப்படிங்கிற வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டஸ் நத்திங் பட் லைக் ஒரு அப்வேர்ட் எக்ஸர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்வேர்ட் ஃபார்மட் ஒரு ப்ரெஷர் கொடுத்து மேலே தள்ளுறது அப்படிங்கிறது தான். தட்ஸ் வாட். அதாவது ஒரு பால் இருக்கு, ஏதாவது ஒன்று தண்ணியில் போட்டோம்னா அந்த தண்ணியில் அடியில் போயிட்டு திரும்பி அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் வழியா மேலே வந்து மிதக்கும். அந்த மிதக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் பயோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சிமிலர்லி பயோயிங் அப்படின்னாலும் ஆக்ஷன் கீப் அஃப்ளோட் ஹியர். அதை மிதக்கிற லெவலுக்கு மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் பயோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன் கைஸ்? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கைஸ் டோன்ட் feel any shy or anything to ask me the question. கீழே comment boxல comment பண்ணுங்க. I'll be looking into your comments and I'll be replying it. Don't worry about it, okay? And our next word is fathom. Fathomly it made அப்படின்னா என்னன்னா comprehend. ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்ல அண்டர்ஸ்டாண்டபிள் வேல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றது fathom. Fathomly explained அப்படின்னா என்னன்னா clearly explained or explained in an understandable way or comprehensively it has been explained அப்படின்னு சொல்றது தான் fathom அப்படிங்கிற வேர்ட் வச்சு சொல்றது. Okay, we can say like make it in a fathom அப்படின்னா என்னன்னா make it in an understandable way or make it in comprehension format. Comprehend it அப்படின்னு சொல்றது தான் fathom அப்படிங்கிற வேர்ட்ல சொல்லலாம். And our next word sober. Sober is nothing but clear headed. அதாவது மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, which means especially because of alcohol mind is not in the stress. It's very clear அப்படின்னு சொல்றது தான் soberன்னு சொல்லுவாங்க. And our next point, I hope you guys are aware of your SSC, TNPSC and railway exams batch here. அது எல்லாத்துக்கும் தனித்தனி பேட்சுக்கு பதிலா we guys are having your MEHA pack also here. எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமான ஒரே ஒரு பேக் with 12 months validity. 12 monthsக்கு வரக்கூடிய எந்த கிளாஸஸ் இருந்தாலும் என்ன பேக் இருந்தாலும் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த பேக் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 77% ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபர் வாங்கணும் அப்படின்னா கைண்ட்லி யூஸ் மை கோட் Y205. Fine. And our next word is dirge. Dirge அப்படின்றது இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அங்க இறந்த இடத்துல ஒரு சாங் இருக்கும் இல்லையா? they'll be singing a song or
they'll lament something on it, அதாவது வசனம் எழுதுறது, இந்த மாதிரி அந்த டெத் பரியல் பிளேஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் எழுதுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு பேரு தான் dirge. Elegy is nothing but a song which was sung at the burial place or at the death person அப்படின்னு சொல்றது elegyங்கிற வேர்டோட மீனிங். ஸோ சிமிலர் டு தட் dirgeங்கிறதும் பார்த்தீங்கன்னா burial, அந்த பரியல் பிளேஸ்ல வந்து பண்ணக்கூடிய அந்த சாங், அந்த லேமெண்ட் பண்றது. லேமெண்ட் அப்படின்னா என்னன்னா அந்த கல்லறையில எழுதி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அததான் dirge அப்படின்றது. Okay, and next word battered. Battered, I think this we guys are revising it again here. Repeatedly beating it அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? திரும்ப திரும்ப அடிக்கிறது. Especially you can just remember like the egg is getting battered அப்படின்னு சொல்லுவாங்க. egg batter the egg அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன்னா எக்கை வந்து நல்லா அடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றது தான் battered. Repeatedly doing it here. திரும்ப திரும்ப அடிக்கிறதுக்கு பேரு தான் வந்து batteredங்கிற வேர்டோட வடன்வழி மீன். And our next one dithered. dither அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன், ப்ராப்பரான டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான். can't make any decision. I'm in a dithered way, which means like I'm in a dithering form. I'm dithered அப்படின்னா என்ன? We can just say it, which means like I'm confused. I can't take a decision properly here அப்படின்னு சொல்றத they used to say by the word dithered. Dithered, don't forget it. It means it is a confusion, or we can say it is like a bias situation also here. And our next word Q. Queued அப்படின்னா என்ன? லைக் இப்போ ஒரு ஆணியை வந்து ஒரு ஸ்க்ரூ எடுக்கிறீங்க, அந்த ஸ்க்ரூவை வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா? அதை ஃபுல்லாக டைட் பண்ணுறது, அந்த டைட் பண்ணுறதுக்கு பேரும் வந்து ஸ்க்ரூடுன்னு தான் சொல்லுவாங்க. தட் இஸ் வாட் ஸ்கியூட். ஸ்கியூட் வந்து அந்த டைரக்ஷனை சடனாக சேஞ்ச் பண்ணி விடுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அதை ஸ்கியூ பண்ணி நிறுத்துறது, ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை பிளாக் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஓப்பன் அப் பண்ணுறதாகவும் இருக்கலாம். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு த டைரக்ஷன் சேஞ்சஸ். And the change of direction தான் they used to say by the word skewed. And our next word emanate. Emanate is nothing but emerging, or we can say by the word like pour. Emanate ஒரு விஷயத்தை வந்து emerge பண்ணி விடுறது, which means like coming out of it அப்படின்னு சொல்றது. So emanated அப்படின்னா என்னன்னா emerge, இது வெளியில கொண்டு வந்து எல்லாத்துக்கும் காட்டுங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றது தான் emanate அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் utterances. Utterances is nothing but இப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது நடுவில் ஏதாவது டவுட்ஸ் வருது, ஏதாவது இருக்குன்னா you guys will be comment on it, right? You'll be commenting on the words what I'm saying it. That's what utterances, just remarking it or commenting on it அப்படிங்கிறது தான் utterances-ங்கிற வேர்டோட மீனிங். And next word stigma. Stigma is nothing but shamefulness. ஒருத்தங்க வருத்தப்படணும், இதை நினைச்சு வேதனைப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. Just like feel for something here. Don't be rude or don't be thing whatever the mistake நீங்க பண்ணீங்க அப்படின்னா you have to, the stigma has to be there அப்படின்னு சொல்றது, which means you must feel shame for it here. If you done a mistake you have to feel ashamed for it அப்படின்றத தான் they used to say by the word stigma. So stigma க்கு any opposite words or anything can you predict guys? ஸ்டிக்மா வந்து இன்னொரு மீனிங் கூட சொல்லுவாங்க, அதாவது லைக் நம்மளுடைய ஃப்ளவர்ஸோட ஸ்டிக்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஃப்ளவர்ஸ் உடையதும் இருக்கு, பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஹியர் அண்ட் திஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஹியர். ஸோ வி கேன் சே ஹியர் ஸ்டிக்மா அப்படிங்கிறது ஷேம் அல்லது கிரிட்டிசைஸ். வி கேன் சே லைக் கிரிட்டிசைஸ் ஆல்சோ, ஐ ஹோப் ஸோ ஹியர். அதுவும் வருத்தப்படக்கூடிய செயல் தான் கிரிட்டிசிசம். இது எல்லாமே இது வந்து ஸ்டிக்மா உடையது. அப்போ இதனோட ஆன்டனம் அப்படின்னா என்ன? அவங்கள பிரைஸ் ஒரு லைக் ஹானர் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அவங்கள வாழ்த்தி இல்லை அவங்கள ப்ரைஸ் அல்லது ஹானர் ஆர் கிவிங் த கிரெடிட் டு த பர்சன் அப்படிங்கிற மாதிரி, மேக்கிங் த பர்சன் டு பி கிரெடிட்டட் வித் சம் ஆக்ஷன்ஸ். அது ஸ்டிக்மாவுடைய ஆப்போசிட். ஸ்டிக்மா அப்படின்னா என்னன்னா ஷேம்னஸ் ஆர் கிரிட்டிசிசம். அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா we can say by the word like praising, or we can say honor, or we can say like credit. And our next word patriarchal. I think already நான் சொல்லியிருக்கேன். இந்த patri அப்படிங்கிற வேர்ட் வந்துருந்துச்சுனாலே it always refers to the men. One second guys. Okay, it refers to men.
அதுவே வந்து matri அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா it always refers to women. இதுவே if they are giving like pari அப்படின்னு கொடுத்திருந்தா it relates to both parents, men and women, both father and mother, ரெண்டு பேத்தையும் indicate பண்ணும். So patrina men or we can say father, matringகிறது women or we can say like a mother also here. So இங்க பாத்தீங்கன்னா patri which is always related to men. So here men hold the power. For example, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்கு அப்படின்னா கூட ப்ராப்பர்ட்டியை பிரிக்கணும், எல்லாத்தையும் வந்து ஷேர் வந்து எல்லாத்துக்கும் மாத்தி கொடுக்கணும் அப்படின்னா the first share has to be given to the men who holds this family அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அங்க இருக்கிற மென் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல அந்த பவர் கொடுப்பாங்க, அந்த அத்தாரிட்டி ஆர் பொலிட்டிக்கல் ஓரியன்டா இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே மென் வந்து ஒரு பவரை ஹோல்ட் பண்ணிட்டு நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு பேர் தான் வந்து patriarchal, which means it's not like women எதுக்குமே ஹோல்ட் பண்றது கிடையாது. It's completely related only to the men here. So மென்னுக்கு தான் இதுக்கு லீகலா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த இம்பார்ட்டன்ஸ்க்கு பேர் தான் வந்து they used to say by patriarchal. And next word, reaching for the moon. Reaching for the moon அப்படின்னா என்ன, மூணுக்கு ரீச் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா இட் இஸ் இம்பாசிபிள் அட் ஆல் ஹியர். ஸோ நான் இம்பாசிபிள் நடக்காத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றது. தட்ஸ் வாட் டு டிசையர் சம்திங் அன்அட்டைனபிள் ஆர் டிஃபிகல்ட் டு அப்டைன். என்னால் வந்து அது கையில் எடுக்க முடியாது, எடுக்க முடியாத விஷயம். இட் இஸ் அன் இம்பாசிபிள் ஒன். முடியாத ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அல்லது ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது தான் ரீச்சிங் ஃபார் த மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. And our next word is going to be litigation. So litigation is nothing but taking some legal actions here. So எல்லாத்துக்கும் இந்த litigation அப்படிங்கிறது law oriented word. Taking some legal actions or legal steps. Legal தான், வேற வேறே கிடையாது. Liti அப்படிங்கிற வேர்ட்னாலே it means it is legal. And the last and final word of your today's session is erroneous, which is the most important word. Err அப்படினாலே it always, err அப்படிங்கிறது இன்னொரு root word which means it indicates your mistake or we can say like error அப்படினும் சொல்லலாம். So erroneous like finding fault அப்படின்னு சொல்லலாம், or finding fault or getting an error, getting a mistake அப்படின்னு சொல்றது தான் erroneous அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். ஓகே கைஸ், ஐ ஹோப் ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Don't forget any of the words what we have discussed today here. Repeated words இருந்துச்சுன்னா ரிவைஸ் பண்ணுங்க. அதை இன்னும் வேற கோணத்துல வேற மாதிரி வேர்ட்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பாருங்க. டெஃபினட்டா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். Please do revision and do the study regularly in your day-to-day life. Okay, உங்களோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் ரெகுலரா. அந்த ரெகுலர் ஆக்ஷன்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது, நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்றது, அதுல இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்றதையும் ஒரு ஹேபிட்டா செட் பண்ணி வச்சுக்கிறது ஆல்வேஸ் அ பெஸ்ட் மெத்தட் and best way also here. Please everyone try to get the words from the newspapers and try to understand what is happening in and around you. Okay guys, I hope session will be useful. Session useful இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு சின்ன லைக் and do share the video. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது queries இருக்கு, I want to ask you anything அப்படின்னா please do comment below the video. Fine. Thank you guys. Bye bye. Meet you in the next session here.